வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. ஐ ஆம் சுண்டு. பாஸ், நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். இப்போ எல்இடி டிவி ரிப்பேருக்கு வர டிவிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சவுண்டு வருது, வீடியோ வராத மாதிரியே தான் கம்ப்ளைண்ட் வருது. அதுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தாலும் ஒரு சில டைமில் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வருது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரதுக்கு காரணம் என்ன, அடிக்கடி அந்த வீடியோ ஃபால்ட்டு வரதுக்கு காரணம் என்னன்னு இந்த வீடியோவில் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுண்டு, நீ கேட்குற கேள்வி சரியான கேள்வி தான். நீ சொல்கிற மாதிரி தான் எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் சரி, அதிகம் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வரும், வீடியோ வராமல் போயிடும். அதாவது அதிகபட்சமாக பேக்லைட் கம்ப்ளைண்ட் தான் ஆகுது. அந்த மாதிரி பேக்லைட் கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் மெத்தட் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேக்லைட் டிரைவர் கம்ப்ளைண்ட் ஆயிரும். பேக்லைட்டுக்கு தேவையான வோல்ட்டை கொடுக்க முடியாமல் கம்ப்ளைண்ட் ஆகிரும். டீட்டெயிலான விளக்கத்துக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது இன்டெக்ஸ் டிவி. இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஆடியோ வருது, ஆனால் வீடியோ வரல. சுண்டு கேள்வி கேட்ட மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி டிவி கிடச்சிருக்கு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு நீங்கள் டிவியை லைட்டாக தட்டி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒயிட்டாக வெளிச்சம் வரணும். வந்ததுன்னா பேக்லைட்டு கம்ப்ளைண்ட் கிடையாது, டிரைவர் பேக்லைட்டு கம்ப்ளைண்ட் கிடையாது, போர்டு ஏதோ கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் கேமரா ஆன் பண்ணிவிட்டு லைட் ஆன் பண்ணிட்டு கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஸ்க்ரீன் தெரியும். அப்படி இருந்தால் பேக்லைட் கம்ப்ளைண்ட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவும் வரல. இப்போ பேக்லைட்டு கம்ப்ளைண்ட் இருக்கும், இல்லைனா டிரைவர் கம்ப்ளைண்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஓப்பன் பண்ணிட்டேன். இதுதான் டிவியில் உள்ளே இருக்கிற பார்ட்ஸு. இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மெயின் போர்டு. மெயின் போர்டு இருக்குது. அது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டீகான் போர்டு இருக்குது. இது ஒவ்வொரு டிவிங்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் போர்டு. இந்த போர்டை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த போர்டை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸு, அதாவது ரிப்பேரிங் டிப்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நார்மல் டைப்பில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா மெயின் போர்டுக்கு 12 வோல்ட் இருக்கிற மாதிரியும் இன்வெர்ட்டருக்கு 24 வோல்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த லைன் பார்த்தீங்கன்னா எல்விடிஎஸ் ஸ்ட்ரிப்பு, நார்மல் சைனா மார்க்கெட் போர்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாடலில் தான் ஸ்ட்ரிப்புன்னு லைன் இருக்குது, எல்விடிஎஸ் லைனு. இது பார்த்தீங்கன்னா பேக்லைட்டு டிரைவர் செக்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து கிரவுண்ட் லைனு, ரெட் கலர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவு, ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைனை எடுத்துகிட்டு பேக்லைட்டு கம்ப்ளைண்ட்டா இல்லை டிரைவர் கம்ப்ளைண்ட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த லைனை உருகிட்டேன். ஒரு பேக்லைட்டு டெஸ்டர் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் ரெட்டில் வந்து பாசிட்டிவ் ப்ரூஃபையும் ஒயிட்டில் நெகட்டிவ் ப்ரூஃபையும் வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி பார்க்குறப்ப 212, 150, 250 இந்த மாதிரி மாறி மாறி வேரியேஷன் ஆகிட்டே இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 300 வோல்ட்டுன்னு காட்டுது. இந்த மாதிரி வேரியேஷன் ஆகிட்டே இருந்ததுன்னா வோல்ட்டு கன்ஃபார்மாக வேரியேஷன் ஆகிட்டு இருந்ததுன்னா கன்ஃபார்மாக பேக்லைட்டு தான் ஃபால்ட் ஆகிடுச்சி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பேக்லைட்டு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சின்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த போர்டு எல்லா போர்டையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் டிவி நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே ரிமூவ் பண்ணணும். டிஸ்பிளே எல்லாமே டிஸ்பிளேலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணுறப்ப சேஃப்டியாக ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் எப்படி சேஃப்டியாக ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதனால் நான் இதில் டிவி வந்து ரிமூவ் பண்ணதெல்லாம் நான் எதையும் காட்டலை. பார்த்தீங்கன்னா இப்போ நான் டிவி கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ஷன் ஷீட்டு. அதில் ஒவ்வொரு டிவிங்களையும் ஒவ்வொரு மாதிரி ரெஃப்ளெக்ஷன் ஷீட்டு அதிகமாகவும் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பில் ஒரு லைட்டு போயிடுச்சு, இன்ட்டு மார்க் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அது போயிடுச்சு. மேலே இருக்கிற ஸ்ட்ரிப்பில் ஒரு 2-3 லைட்டு போயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்டான எல்இடி லைட்டை வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அது சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது ரிட்டன் கம்ப்ளைண்ட் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்ட்ரிப்பையே மாற்றி போடுறது தான் சேஃப்டி.
ஸ்டார்டிங்லேயே சுண்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தான். இந்த பேக் லைட்டு அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகுது, அது காரணம் என்னன்னு கேட்டிருந்தான். இப்போ நான் சொல்கிற காரணமும் ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரிப் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைட்டும் 3 வோல்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பேரலாக ஜாயின் பண்ணிருக்கு. லைன் பார்த்தீங்கன்னா பேரலாக ஜாயின் பண்ணிருக்கு. ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பும் பேரலாக இருக்குது. மொத்தமாக 6 பல்ப் இருக்குது ஒவ்வொரு ஸ்ட்ரிப்லேயும். 3 வோல்ட்டுனா நீங்கள் 24 வோல்ட்டு தான் எடுத்துக்குது, அதாவது லோ வோல்ட்டு. அந்த பேக்லைட் டிரைவர் வந்து 75 வோல்ட்டு 110 வோல்ட் வரைக்கும் வோல்ட்டு தள்ளும். இது வெறும் 24 வோல்ட்டுக்கு மட்டும் போட்டிருக்காங்க. இதே சீரியஸாக கனெக்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா 48 வோல்ட்டு அப்படிங்கிறப்ப அது கம்ப்ளைண்ட் ஆகாமல் இருக்கும். ஆனால் இவங்க வந்து கம்பெனிலேயே வந்து பேரலாக ஜாயின் பண்ணி போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த பிராண்டில் இண்டெக்ஸ் பிராண்டில் பார்த்தீங்கன்னா நிறையா டிவிங்களில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வரும். இந்த டிவியில் எந்த ஒரு டிவிலையும் இந்த மாதிரி பேரல் கனெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அடிக்கடி பேக்லைட் கம்ப்ளைண்ட்டே வருது. இதுக்கு மெயின் காரணம் அதுதான். இப்போ நான் ஸ்ட்ரிப்பையே சேஞ்ச் பண்ணுறேன். அதே போல் ஸ்ட்ரிப் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்ட்ரிப் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சுட்டு கனெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், முன்ன பேரலாக இருந்ததை நான் வந்து சீரியல் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா பழைய ஸ்ட்ரிப்பு. அதுக்கு பதிலாக இப்போ நான் வேறு ஸ்ட்ரிப் வச்சுட்டு கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். நான் வந்து பேரலாக கனெக்ஷன் பண்ணல, அதுக்கு பதிலாக சீரியஸாக கனெக்ஷன் பண்ணி 48 வோல்ட்டு இருக்கிற மாதிரி நான் கனெக்ஷன் பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்போட ப்ளஸ்ஸையும் அந்த ஸ்ட்ரிப்போட மைனஸையும் ஜாயின் பண்ணிட்டு மற்ற 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்காங்க. எப்படி சீரியஸ் கனெக்ஷன் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும், அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணுறப்ப இப்போ 48 வோல்ட் இதுக்கு தேவைப்படும். அதே பேக்லைட் டிரைவரில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல, அதுவே கரெக்டாக இதுக்கு லோடு தள்ளும். இது திரும்ப ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா திரும்ப கம்ப்ளைண்ட் வராது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணிட்டு ஒரு முறை டெஸ்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ நான் பேக்லைட் டெஸ்டர்லேயே செக் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா 29 வோல்ட்டு 30 வோல்ட்டு அப்படி வேரியேஷன் ஆகிட்டே இருக்குது. ஒரு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் வரைக்கும் எடுத்துக்கும். ஆனால் அது மினிமம் 30 வோல்ட்லேயே எரியுது. பேக்லைட் டிரைவரில் போடுறப்ப கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரிப்பு ரெடி பண்ணிட்டோம். பழையபடியே டிவி அசம்பிள் பண்ணிட்டு டிவி ஆன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பழையபடி டிவி எப்படி முன்ன போர்டெல்லாம் இருந்தது அதே மாதிரி அசம்பிள் பண்ணிக்கிட்டேன். இந்த டிவி எப்படி ரிமூவ் பண்ணுறது, அந்த பேனல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து வேறு இன்னொரு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் நான் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறது அசம்பிள் பண்ணுறதெல்லாம் எதையும் நான் காட்டலை. நீங்கள் அது மாதிரி சந்தேகம் இருந்ததுன்னா பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் டிவியை ஆல்ரெடி இருந்த மாதிரி அசம்பிள் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் நல்லா வருது. டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சவுண்டெல்லாம் வருதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சவுண்டெல்லாம் நல்லா வருது. வீடியோ தலைகீழாக இருக்குதுன்னு நினைக்காதுங்க. நான் டிவி வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். டிவியே தலைகீழாக வச்சுருக்கேன். டெஸ்ட் பண்ணுறதுக்கு சௌரியமாக இப்படி தலைகீழாக வச்சுருக்கேன். இது மாதிரி எல்இடி டிவி எப்படி ரிப்பேர் பண்ணுறது, எந்த ஒரு ஃபால்ட்டாக இருந்தாலும் எப்படி ஈஸியாக ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் வர பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிவின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் எல்இடி டிவி பற்றின ரிப்பேர் பண்ணுற முழுமையான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதனால் நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.